பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் நாம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். ஒரு தந்தையும் தாயும் தன்னுடைய குடும்பத்தின் மக்களுடைய வாழ்வுக்காக அயராது வேலை செய்வாங்க. நேரம் பார்க்காம, உடல் சோர்வு பார்க்காம, உடல் வலியை பார்க்காமல் குடும்பத்தின் மக்களுக்காக அயராது வேலை செய்து கொண்டே இருப்பார்கள். ஏனென்றால் தங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்ல எதிர்கால வாழ்க்கையா இருக்கணும், எல்லாமே இருக்கணும், எல்லாத்தையும் சேர்த்து வைக்கணும், ஒரு சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்கணும் என்பதற்காக அந்த பெற்றோர் என்ன செய்வாங்க, அயராது உழைப்பாங்க. தங்களுக்கு என்று சொல்லி எதையும் எடுத்துக்கொள்ளாம, தங்களுக்கு என்று சொல்லி எதையும் வாங்கி கொள்ளாம, தங்களுக்கு என்று சொல்லி எதையும் ஒதுக்கி கொள்ளாம பிள்ளைகள் குடும்ப மக்கள் என்று சொல்லி விட்டு கொடுப்பார்கள். அவர்களுக்காக அயராது வேலை செய்வார்கள். அதைவிட மேலாக நம்முடைய பிதாவாகிய கடவுள் என்ன செய்கிறார், நம்முடைய வாழ்வுக்காக, செழிப்பான வாழ்வுக்காக, பிரகாசமான வாழ்வுக்காக அவர் செயலாற்றி கொண்டே இருக்கிறார். இதோ இஸ்ரவேலை காக்கிற தெய்வம் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அந்த வார்த்தையின்படியாக நமது கடவுள் உறங்காமல், தூங்காமல், ஓய்வெடுக்காமல் நம்மை அனுதினமும் நமது எதிர்கால வாழ்வுக்காக, நம்முடைய நித்திய வாழ்வுக்காக அவர் செயலாற்றி கொண்டே இருக்கிறார். தமது குமாரனாகிய கிறிஸ்துவின் வழியாக நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். நம்மை மீட்கும்படியாக தமது குமாரனை கொடுத்தார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்து தமது சகாயரை நமக்காக அனுப்பியிருக்கிறார். அந்த சகாயராகிய தூய ஆவியானவர் நம்மை சத்தியத்திற்குள்ளாக, நித்திய வாழ்வுக்குள்ளாக, பரிசுத்தமான வாழ்வுக்குள்ளாக வழி நடத்துகிறார். அந்த தூய ஆவியினுடைய வழி நடத்துவதற்காக, அந்த தூய ஆவியானவர் நம்முடைய வாழ்வில் வருவதற்காக நாம் நம்மை பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும். நம்மை நாமே கடவுளத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படியாக நம்மை நாமே கடவுளத்தில் ஒப்பு கொடுக்கிற பொழுது கடவுள் தம் தூய ஆவின் வழியாக நமக்குள்ளாக கிரியை செய்வார், நமக்குள்ளாக செயலாற்றுவார். என கண்பாங்களே, அதுதான் வேதம் சொல்கிறது. ஏசாயா 62ஆம் அதிகாரம் 1வது வசனம் இப்படியாக சொல்கிறது: சீயோனின் நியாயம் வெளிச்சம் போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டி போலவும் வெளிப்படும் மட்டும் சீயோன் நிமித்தம் நான் மௌனமாயிரேன், எருசலேம் நிமித்தம் நான் அமர்ந்திரேன். ஆம் என கண்பானவர்களே, சீயோனுடைய நியாயம் வெளிச்சம் போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டி போலவும் வெளிப்படுகிற வரைக்கும் சீயோனி நிமித்தமாய் நான் மௌனமாயிரேன், எருசலேம் நிமித்தம் நான் அமர்ந்திரேன் என்று சொல்லி கடவுள் சொல்கிறார். இன்றைக்கு அந்த சீயோன் எருசலேம் நாம் தான். நம்முடைய ரட்சிப்புக்காக, நம்முடைய வெளிச்சத்திற்காக, நம்முடைய எதிர்கால வாழ்வுக்காக கடவுள் மௌனமாய் இருக்க மாட்டார். அவர் அமர்ந்திருக்க மாட்டார். அவர் ஓய்வு எடுக்க மாட்டார். அவர் எப்பொழுதும் செயலாற்றுகிற கடவுளாக இருக்கிறார். பாருங்க, காணவர் கல்யாணத்துல இயேசுவானவர் பங்கு பெறுகிறார். அந்த கல்யாணத்துல திராட்சை ரசம் குறைப்பட்ட பொழுது அந்த இடத்துல அவர் செயலாற்றுகிறார். அந்த குறைகளை நிறைவாக்குவதற்காக அவர் செயல்படுகிறார். அதே போலதான் அங்கே பற்றாக்குறையா இருந்த திராட்சை ரசத்தை எல்லாருக்கும் என்ன செய்கிறார், கொடுக்கிறார். அந்த புதிய திராட்சை ரசம் எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கிறது. காரணம், இயேசுவானவர் அந்த இடத்துல செயலாற்றினதுனால. அவரை நம்புவோம், அவரை விசுவாசிப்போம். அவருக்குள்ளாக நாம் வாழ்கிற பொழுது தூய ஆவியானவர் நமக்குள்ளாக செயலாற்றுவார். நம்முடைய எதிர்கால வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்கும். இயேசுவானவருடைய 2ஆம் வருகையிலே நாம் கூட அவரோடு கூட பரலோக ராஜ்யத்துல நம்மால் பிரவேசிக்க முடியும். இந்த நம்பிக்கையின் வார்த்தையோடு கூட நம்முடைய வாழ்வை நாம் கடவுளுக்கென்று அர்ப்பணித்து வாழ தூய ஆவியானவர் தாமே நம் எல்லாரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக் கொள்வாராக. ஆமீன்.